அனைவருக்கும் வணக்கம். இது யாருக்குன்னா, நம்ம சிஎம் அங்கிள் ஸ்டாலின் அவர்களுக்கு. அதாவது மதுக்கடையை மூடுவேன். இது வாக்குறுதி கொடுத்தது என்னன்னா, அவங்க சொன்னதாட்டு கனிமொழி அவங்க ஒரு மீட்டிங்கில் பரப்புரையில் சொன்னாங்க, மதுக்கடையை மூடிடுவோங்க நாங்கள். சரி, மூடிட்டாங்கன்னா எல்லா மதுக்கடையும் மூடிட்டாங்க. ஆனால் என்னோட 10 மதுக்கடையை சேர்த்து எக்ஸ்ட்ரா சேர்த்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. பெட்ரோலில் 72 ரூபா, நாங்கள் 72 ரூபாய் தரோம்ப்பான்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ என்ன 32 ரூபாய் தரான்னு நினைக்கிறேன். என்னை வெறும் 32 ரூபா இல்லை, 132 ரூபாய் தருவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது சிலிண்டர் எல்லா வீட்டுக்கும் 500 தரேன்னு சொன்னாங்க. அந்த சிலிண்டரு இப்போ ஒவ்வொரு வீட்லையும் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த 500 சிலிண்டரும் இதுவரைக்கும் அவங்க ஆட்சியில் இருந்து 500 யாருக்குமே தந்தது கிடையாது. எல்லாருக்குமே 1000 ரூபா, 1500 அப்போ உங்கள் வாக்குறுதி திமுக ஸ்டாலின் சிஎம் முதலமைச்சர் அவர்களே, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இது வரைக்கும் ஆட்சியில் இருந்து ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுத்த வாக்குறுதியில் நீங்கள் காப்பாற்றினீங்களா? இன்னொரு வாக்குறுதி காப்பாற்றுறீங்க. என்னென்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு தரப்படும். 2 வயது குழந்தைகள் வரைக்கும் கற்பழிப்பில் இருந்து இறக்குறாங்க. கற்பழிப்பு பண்ணப்படுறாங்க 2 வயது குழந்தைகள். அது உங்கள் ஆட்சியில் உள்ள சாதனை. இது முக்கியமான கருத்து. கஞ்சா அடித்து விட்டு பெண்களை, காதலனுடன் இருக்கக்கூடிய பெண்களை கற்பழித்து கொலை பண்ணுறாங்க. கஞ்சா அதிகமாக விற்கப்படுகிறது. கஞ்சா போதையில் நிறைய ஆண்கள் பெண்கள்கிட்ட தவறு நடக்கிறாங்க. இது உங்கள் ஆட்சியோட சாதனை. இதான் நான் கேட்குறேன். கட் பண்ணிடுங்களா நாய்களா?